தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, இந்த வாரம் தாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். பணம் பல வழிகளில் வரும். உற்றார் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர வகையில் ஏற்பட்டுள்ள பிணக்குகள் சீராகும். அரசு வங்கிகளில் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான அனைத்து நவீன ரக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. விவசாயத்தில் மனம் இறங்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. தாங்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்து சுபகாரியங்களும் இந்த வாரம் செய்து முடிப்பீர்கள். அதற்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும் வாரமாக இது அமையும். மிதுன ராசி நேயர்களே, புதிய தொழில் செய்யும் எண்ணத்தை தற்போது தொடங்கலாம். அதற்கான அனைத்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. அரசியலில் இருப்பவர்கள் உயர் பதவி கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர வகையில் ஏற்பட்டுள்ள பிணக்குகள் சீராகும். ஒற்றுமை அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, புதிய தொழில் விரிவாக்கத்தை தற்போது ஒத்திவைக்கலாம். முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளவும். ஜாமீன் கையெழுத்து கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுற்றுலா செல்லும் போது கைப்பொருள்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, தொழிலில் மாற்றம் உண்டு. தாங்கள் விரும்பிய இடமாற்றத்திற்கு சென்று வருவீர்கள். உத்தியோக உயர்வு உண்டு. மேல் அதிகாரிகளின் சொல்படி கேட்டு நடப்பதால் தங்களுக்கு அனைத்து வித சௌகரியங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கூடும். இருப்பினும் உணவில் எச்சரிக்கை தேவை. கன்னிராசி நேயர்களே, பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில் நல்ல ஏற்றம் உண்டு. நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்கள் லாபம் காண்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, நவீன ரக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். வீட்டிற்கு தங்களுக்கு தேவையான பராமரிப்பு பணிகளை செய்ய தொடங்குவீர்கள். சிலர் புதிய வீடு கட்ட தொடங்குவீர்கள். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, உபரி வருமானத்தால் உள்ளம் மகிழும். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்தவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறும். குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, அரசியலில் இருப்பவர்கள் உயர் பதவி கிடைக்கப் பெறுவீர்கள். தனியார் தொழில் புரிபவர்களுக்கு சம்பளத்தில் ஏற்றம் உண்டு. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். இரும்பு தொழில் புரிபவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். கடன் வாங்கி கடன் தீர்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. ஆபரணச் சேர்க்கை, வாகனச் சேர்க்கை ஏற்படும் வாரமாக இது அமையும். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். உடல் ஆரோக்கியம் கைகூடும். செலவுக்கேற்ப பணம் வந்து பையை நிரப்பும். கும்பராசி நேயர்களே, மனம் ஆன்மீகத்தில் திளைக்கும். ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவீர்கள். உற்றார் உறவினர்கள் வருகையால் உள்ள மகிழும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. பிள்ளைகளால் பெருமை உண்டு. நீண்ட நாள் வராதிருந்த கடன் கைக்கு வந்து சேரும். நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. மீனராசி நேயர்களே, மாணவர்கள் நன்கு படித்து முடிப்பார்கள். எதிர்பார்த்திருந்த அரசு உத்தியோகம் அல்லது அரசினால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் வழக்கில் இருந்த சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்கள், முடிந்தவரை சந்தன வண்ணத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நன்று. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.